விடாமுயற்சி திரைப்படத்தோட முழு கதை வந்து இப்போ வந்து லீக் ஆகியிருக்கு. ஸோ இந்த முழு கதை எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். இந்த முழு கதை என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது விடாமுயற்சி திரைப்படம் தள்ளி போனதற்கு இது முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படம் வந்து பிரேக் டவுன் திரைப்படத்தோட ரீமேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கடந்த ஒரு 2 மாதமாக வந்து பயங்கரமாக வந்து பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் வந்து பிரேக் டவுன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு இந்த ஒரு விஷயம் வந்து தெரிந்து தயாரிப்பு நிறுவனம் இதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டு இருக்காங்க. லைக்கா நிறுவனத்துக்கிட்ட லைக்கா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை பிரேக் டவுன் திரைப்படத்தோட ரீமேக்லாம் கிடையாது, அதிலிருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே வந்து பிரேக் டவுன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரிஜினல் பிரிண்ட் வந்து காமிங்க, அதாவது படத்தை வந்து ஃபுல்லாக காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஸ்டோரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து லீக் ஆகியிருக்கு. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க வந்து ஹனிமூன் ட்ரிப்புக்காக வந்து வெளிநாடு வந்து போவாங்க. அப்படி போகும்போது கார்லேயே வந்து அவங்க போவாங்க. அந்த சமயத்தில் வந்து கார் வந்து பிரேக் டவுன் வந்து ஆகிடுமா. அதை வந்து பிரேக் டவுன் வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து சரி பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவங்களோட ஒய்ஃப், அதாவது அஜித் அவர்களோட ஒய்ஃபான த்ரிஷா அவர்கள் வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படி சொல்கிறத விட வந்து அங்கே இருக்க கிரிமினல்ஸ்னால் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து அந்த கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து தன்னோட ஒய்ஃப் வந்து எப்படி வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ அஜித் அவர்கள் 100 பேர் 200 பேர் அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி வந்து கதாபாத்திரம் கிடையாதான். ஒரு சாதாரண மனிதன் தன் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆனால் எப்படி வந்து காப்பாற்றுறான், அதுதான் வந்து படத்தோட முழு கதை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதனாலே வந்து படத்தோட எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகரித்து விட்டது. படத்தோட கதையும் வந்து இதனால் லீக் ஆகிவிட்டது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?